முகத்தோடு யார் வந்தாலும் ஒரு கஷ்டங்கள் சொன்னாலும் அதை வந்து உடனே தீர்த்து வைக்கிற ஒரு இடத்துல இருக்கிற இல்லை கருத்தாங்கரன் தன்னோட 61வது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் இசை கச்சேரி தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு கேட்டி வெட்டுவாரு. அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மத்தியானம் இருந்து இங்க இருக்கிறீங்க, உங்களோட ஆர்ப்பாட்டம் இனிய விழா, என் பிறந்த நாள் விழா சீரோடும் சிறப்போடும் உங்கள் ஆதரவோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு வேலை காரணமாக வெளியில் சென்றிருப்பதால் ஒரு 15 பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல் மற்றும் தொலைக்காட்சியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து செய்தியாக இங்கே கூற இருக்கிறேன். தொடர்ந்து 30 வருட காலமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி என்னால் முடிந்த சில உதவிகளை செய்து வருகிறேன். இந்த நாளில் அப்படி ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருந்தது. தேர்தல் அறிவித்த காரணத்தால் அப்படி உதவிகள் செய்யக்கூடாது என்ற சட்டத்திட்டத்தில் கட்டுப்பட்டு வேறு தேதியில் அந்த நிகழ்ச்சியை மாற்றி வைத்திருக்கிறேன். இருந்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுவதில் சிரமங்கள் இருந்தது. இன்று வெடிகாலம் 4 மணி அளவு தான் எனக்கு ஒப்புதல் கிடைத்தது. நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று. அவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் என் குடும்பத்தாரும் சரி, நண்பர்களும் சரி, மற்றும் இசை நிகழ்ச்சி குழுவினரும் சரி, பத்திரிகையாளரும் சரி, அனைவருக்கும் உங்கள் பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளருக்கு ஒரு மிகையான அன்பான வேண்டுகோள், வருடம் என்னை சந்தித்து இப்படி பத்திரிகையாளர்கள் சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் விஜயமுரளி அவர்களுக்கும், அவர் சினிமா துறை கலைத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் வகித்திருக்கிறார். சினிமா துறைக்கு அறிமுகமானது அவரால் தான் நான். அதனால் பத்திரிகையாளருக்கு அன்பான வேண்டுகோள், என் பிறந்த நாளில் என்னால் முடிந்த சேவைகளை வருடம் மார்ச் 19 அன்று படிக்கிற குழந்தைகளுக்கும், முதியோர்களுக்கும், விதவை பெண்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். இது தொடரும் உங்கள் ஆதரவோடு. உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறேன். அதுவும் தொடரும். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு 10 நபருக்கு உயர்கல்வி தொகையும் மற்றும் ஊனமுற்றோர் சைக்கிளும் 500 பெண்மணிகளுக்கு சேலை வழங்குவதாக ஏற்பாடு செய்து அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் தேர்தல் அறிவிப்பினால் அந்த நிகழ்ச்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பிறந்தநாள் விழா மட்டும் உங்கள் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி மாலதி அவருடைய நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கும். கேட்டு மகிழுங்கள். 9 மணி அளவில் கேக் வெட்டுகின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் என்ற முறையிலும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் என்ற முறையிலும், பிலிம் சேம்பர் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் டாக்டர் ஈகே கருணாகரன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கிறோம். அது செய்து யாரும் நாளைக்கு வரணும்னா நான் கீழே இருக்கிறேன். இன்னிசை நிகழ்ச்சி தொடரும். மன்னிக்கவும். நன்றி நன்றி. தவிர்க்காமல் கைத்தட்டல் தண்ணீர் நன்றி. அவிழட்டும் வாழ்நாளில் அனைத்தும் நன்றாய் அகத்தியனார் சென்றவழே ஆசி நன்றி. நன்றி. கவிஞர்கள் 2 முறை ஒவ்வொரு வரியையும் சொல்ல வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சூரிய பிரேமா அவர்கள் சமூக சிந்தனையாளர், எழுத்தாளர், இயற்கை ஆர்வலர், அன்பான ஆள கவிஞர் தானே வர வேண்டும். கைண்ட்னஸ் சாம்பியன் என்ற விருது பெற்ற கவிஞர் இவர்தான் அன்பான ஆள ஈகை ஐயாவை போற்றுவதற்காக, வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். மதுரையில் இருந்து சங்கம் வைத்து தமிழகத்து மதுரையிலிருந்து ஐயாவை பற்றி கவிதை வாசிக்க வந்துள்ளோம். ஐயா உடைதான் வெண்மை இல்லை, அவர் உள்ளமும் வெண்மைதான் என்றுமே. எங்களுடைய
மதுரையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஐயா வந்து சில பேர் நான் சொன்னோடனே சொன்னாங்க. அதில் ஒருத்தர் வந்து எங்களுடைய சகோதரர் அண்ணன் மன்னன் அண்ணன். அப்படியாம்மா அவருக்கா போறீங்க, கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. திருக்குறளில் இருக்க 10 குறள், ஈகின்ற குறள் 10 குறளுக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய ஐயா தான். அந்த 10 குறளையும் நம்ம படித்தால் ஐயாவுடைய குணங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அவரை பற்றி நேரமின்மை காரணமாக கவிதைகளை வாசிக்கின்றேன். ஈகை சுடரொளி கருணாகரன் ஐயாவே. ஈகை சுடரொளி கருணாகரன் ஐயா வாழ்வும் வகைப்படும் கட்டுமானம் நலம் சேர்க்கும் ஆய்வும் கலைஞர் வழி நின்று காக்கும் சங்கம் நிலைப்பெற செய்திடும் நல்லோர் தங்கம் திரைப்படத்துறையில் செம்மை கண்டவர் திறம்பட செயற்குழு உறுப்பினர் ஆனார். புறவர் ஈகையால் புவியை காத்தார். மருத்துவர் பலரை மண்ணில் விதைத்தார். புனித வாழ்வை நிதமும் கண்டார். தமிழிசை பற்றுடன் கலைக்க வைத்தார். அமிழ்தென தமிழை அகம் நிறைந்தார். விருந்தோம்பல் பண்பில் வியக்க வைத்தார். பெருந்தகை அன்பால் பிணி தீர்த்து வைத்தார். நீச்சுமை போக்கும் நற்பண்பு கொண்டவர். கதித்தந்து கல்வியை காக்க நின்றவர். மேற்படிப்பு தொடர மேன்மை தந்தவர். ஆற்றலோடு வாழ்ந்திட அறிவு தந்தவர். படிக்க முடியாமல் தவித்த இளைஞர்களுக்கு கல்வியை முதலாய் நின்றவர். கருணாகரன் பெயரில் கருணை பொங்குமே. கருணாகரன் பெயரிலே கவிதை பொங்குமே. படிக்க முடியாமல் தவித்த கல்வியாளருக்கு சிறந்த பண்பாளராக உருவாக்கினார். தர்மம் செய்திடவே தளர்வாக நீக்கும் இருளை போக்கும் இனிய சுடரொளி ஐயா. அருளை பொழியும் அன்பின் வழியை உதவி செய்து உயர்வு கண்டார். பதவி தேடி பயணி தந்தார். கதிரவன் போன்று ஒளி வீசும் பண்பே அதிரும் புகழால் அகமளர்ந்தார். அன்பே சுடரொளி பரவட்டும், சுகங்கள் பெருகட்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தாங்கள் வாழ்த்தியது மதுரையில் முத்தமிழ் சங்கமே வாழ்த்தியதை போல மிக்க நன்றி. அடுத்ததாக ஏழுமலை எழிலன் அவர்கள். ஏழுமலை எழிலன் கல்வி இவருக்கு 8ஆம் அலை என்று எழுதியிருந்தார். 7வது முறையில் பள்ளி கல்வியை வென்ற கஜினி முகமது. அந்த முயற்சிதானே வெற்றிக்கு படிக்கட்டு. அஞ்சல் அஞ்சல் தொழில் மரத்தச்சர் கவிதையால் மனங்களை தைப்பவர் வருக. இப்போதும் ஐயா ஈகை கருணாகரன் அவர்கள் மனத்தை உங்களுடைய அன்பால் தைக்க அழைக்கிறார். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அவைகள் வீட்டிற்கும் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னை உயிர்ப்பித்து கவிதையில் வெளியேற்றி குழு வளம் வந்து சிறந்த கவிஞனாக வளம் வர என்னை ஆளுமை செய்த தமிழ் குழுமத்தார் குழுவுக்கு அது முதல் வணக்கம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற குரல் நெறிக்கு ஏற்ப தனது வாழ்வை கட்டமைத்துக் கொண்டு மனிதரில் மனிதம் போன்றாது மாற்றம் வாழும் அன்பர் ஈகை கருணாகரனுக்கு என்னுடைய இனிய பிறந்த வாழ்த்துக்கள். கவிதைக்கு செல்கிறேன். ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு மலராத மனத்தினில் மாற்றம் மலர்வதில்லை. உணராத செயலால் சிறப்பும் சேர்வதில்லை. விழிப்புணர்வு ஒன்றே உன்னை உயர்த்தும். மனிதநேயமே சிறப்பினை இணைக்கும். புரியாத மனதில் புலமை இணைவதில்லை. கல்லமையே வாழ்வில் தரும் வறுமை. கல்வியை கொடுப்பவன் இறைவனுக்கு இணையாவான். ஈதலை செய்பவன் மனிதரில் புனிதனாவான். செல்வதன் என்பது பெயர் மட்டுமல்ல, சொல்வேந்தனாக மதிக்கப்பட்டு செல்வேந்தனாகவும் புகழப்படுவான். மாசற்ற மனிதநேயம் நற்செயலுக்காக மற்றொரு நலனுக்காக ஈதல். செயலில் உயர்வு, அன்பின் மனம், நன்னெறியோடு வாழ்தல், தாய்மொழியினை போற்றுதல், வணங்குதல், வறுமையில் வாடும் மாணவ மாணவிகளுக்கு கற்க நிதி அளித்தல், பசிப்பினி போக்குதல், வரியாருக்கு ஈதல் செய்தல், தொழில் பயிற்சியோடு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தல், தாயுள்ளத்தோடு அன்போடு அரவணைத்து அனைத்து உயிரினங்களையும் பேணுதல், சாதி மதம் இனம் என்ற வேறுபாடின்றி சமத்துவம் கண்டு சகோதரர்களுடன் பரிமளித்தல், சுயநலமற்ற நாளும் பழகுதல், யாவும் மனிதம் காணும் மனமன்றோ, மாண்புகளும் அறநெறியாலும் நன்னெறியாலும் வருமன்றோ, இறைவனின் அருளும் இதில் இணையும் என்றோ, ஈகையால் ஈட்டிய வகையார் என்றே உலகம் வரை போற்றி புகழும் என்றோ. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. ஐயா செய்த அறச்செயல்களை எல்லாம் பட்டியலிட்டீர்கள். அற்புதமாக பட்டியலிட்டமைக்கு நன்றி. அடுத்ததாக விஜய பரஞ்சோதி அவர்கள். வெற்றி தமிழனை வாழ்த்துவதற்காக ஒரு வெற்றி தமிழன் தானே வர வேண்டும். ஆம், விஜய பரஞ்சோதி தானே வர வேண்டும். ஜெயம் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் அதற்கு மேலே ஒரு வெற்றி இல்லை. ஐயா ஆதிமூலம் அவர்கள் இப்போது பேசுகிறார்கள். வாழ்த்துரை வழங்குகிறார்கள்.
தமிழுக்கு உருவம் தான் என்ற குழுவிற்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பிறந்த நாளத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பித்தேன். சங்க நெறி தந்தவளை, அருளும் அன்பும் சார்ந்தவளை, மேற்கிழக்காய் கீழ்கிழக்கில் புகழ்வாக்கும் அறமகளே திருமகளே, புதிய மலை உச்சியிலே பிறந்து பாண்டிய மன்னனின் மடியினில் திறந்து சிவர கோட்டையில் வாழும் சிறந்தோங்கும் செந்தமிழே நீ வாழ்க.